அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் 369 டெஸ்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம ஷெடியூலை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டே 1 வந்து ஏப்ரல் 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ் நிறைய பேர் சக்ஸஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு தகுந்தாப்புல நான் மாற்றிருக்கேன். இது என்ன, இந்த ஷெடியூல் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நான் சொல்லிடுறேன். இப்போ டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு நவம்பர் இல்லைன்னா டிசம்பரில் கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த வித டவுட்டும் வேணும். எப்படினாலும் இந்த தடவை நமக்கு 150+ போஸ்டிங் இருக்கும். இப்போ இந்த ஷெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு டேவை வந்து 2 ஸ்டடி செஷனாக பிரிச்சுருக்கோம். ஒன்று வந்து மார்னிங் ஸ்டடி, ஒன்று நைட் ஸ்டடி. மேக்ஸிமம் எல்லாமே ஒர்க்கிங் பீப்புள், அப்புறம் வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் ஃபேமிலி கமிட்மெண்ட் இது எல்லாம் இருக்கிறதுனால எல்லாருமே மேரிட், ரொம்ப ரொம்ப முக்கியம், மேரிடு, குழந்தைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு தகுந்தாப்புல நாங்கள் ஷெடியூலில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ டே 1 இருக்குது அப்படின்னா மார்னிங் என்ன படிக்கணும், நமக்கு டாபிக் என்ன அப்படிங்கிறது 1.1 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கான்செப்ட். இப்போ அதே மாதிரி நைட் என்ன படிக்கணும் 1.2 ப்ரோக்ராமிங் பேராடைகிராம்ஸு. இப்போ இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்காகவே நாங்கள் தான் இந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஷெடியூல் வந்து தள்ளிப்போகுது. இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் பிடிஎஃப்பில் போடுறது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை எங்களுக்கு, அது போர்ட்டலில் அப்லோட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மோர் தென் பெட்டராக இருக்கும்னு நிறையா டைம் நிறையா சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல ஏன்னா நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அட்டன் பண்ணும்போது அந்த போர்ட்டல் ஒர்க் ஆகல, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஸோ என்டையராக சாஃப்ட்வேர் மாற்றிருக்கோம், நாங்கள் நியூ சர்வர்ஸ்க்கு நாங்கள் போயிருக்கோம். எல்லாமே அப்கிரேட் பண்ணி ஒரு அட்டகாசமாக, ஏதாவது பார்த்திங்க அப்படின்னா மொபைல் ஃபோனில் எழுதலாம், டேப்லெட்டில் எழுதலாம், லேப்டாப்பில் எழுதலாம், மிஷின் எல்லாத்தையும் எழுதலாம், அதுவுமே நம்ம பார்த்தலாம். இப்படி ஏப்ரல் 6லேருந்து ஸ்டார்ட் ஆகி எப்படி போகுது அப்படிங்கிற ஷெடியூல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கு. இந்த ஷெடியூலுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு ஆல்ரெடி நோட்ஸ் இருக்குது, எம்சிக்யூஸ் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணாவே போதும். இந்த ஷெடியூல் உங்களுக்கு நான் போட்டு விட்ருவேன். இதுதான் இன்றைக்கான மொத்தம், அதாவது ஏப்ரல் 6லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஷெடியூல். இதில் இந்த மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த எக்ஸாம்ஸ் தான். ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாமை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அன்றைக்கி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அன்றைக்கே நீங்கள் எழுதலாம். இப்போ டே 1 இப்படி தான் டே 1.2 ப்ரோக்ராம் பேராடைகிராம்ஸ். இப்போ டே 2க்கு 1.3னா டே 2 1.3, டே 2 மைனிங் டைம் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? அதே மாதிரி அலோடு மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் எத்தனை அப்படின்னா 3 தான். உங்களுக்கு 3 அட்டெம்ப்ட் நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் ஷார்ட் எக்ஸாம் கொடுக்குறீங்க. இப்போ நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், நீங்கள் ஒரு நியூ டேப் போனால் கண்டிப்பாக என்ன ஆயிரும் அப்படின்னா அபார்ட் ஆகும், மினிமைஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு மினிமைஸ் பண்ண முடியாது, கால்கள் எல்லாமே வந்தாலும் கட் ஆகும். இது நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு. உங்களுக்கு என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, கட் ஆகாது, அபார்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முடிச்சிடுறீங்க. இப்போ முடிச்சிட்டீங்க, சும்மா நம்ம அட்டன் பண்ணியிருக்கேன் நான். இப்போ சப்மிட் ஆன்சர் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு வந்து ராங் ஆன்சரு, ஸ்கோர் எல்லாமே வந்துடும். பேக் டு மெயின் வந்துட்டு உங்களுக்கு ஹோம் போயிட்டீங்க அப்படின்னா நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. ஹோம் இதில் எக்ஸாம் அட்டெம்ப்ட் இருக்கும். இந்த எக்ஸாம் அட்டெம்ப்ட், இந்த எக்ஸாம் அட்டெம்ப்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான கொஷின்ஸ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா இந்த தடவை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆன்சர், எக்ஸ்ப்ளனேஷன், மற்ற 3 ஆப்ஷன் ஏன் வரல அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு த்ரூட் இந்தியா அண்ட் தமிழ்நாட்டில் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸில் கொடுக்குறது நம்ம தான், வேறு யாருமே கொடுக்க மாட்டாங்க. இது ஏன்னா இது எவ்வளோ பெரிய ஒர்க்கு உங்களுக்கே தெரியும். இதை வந்து நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெனக்கிடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் தாராளமாக பிடிஎஃபாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் P கொடுத்தீங்க அப்படின்னா சேவஸ் பிடிஎஃப் வந்துடும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நான் ஒரு புக்கில் செட் ஆஃப் எம்சிக்யூஸ் கொடுத்துருப்பேன். இதே மாதிரி தான் எம்சிக்யூஸ் கொடுத்துருப்பேன். ஆனால் அதே எம்சிக்யூவாக இது கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. 1.1 மட்டும்தான் ட்ரையலுக்கு சேம் எம்சிக்யூ. 1.2லேருந்து எல்லாமே இது புது எம்சிக்யூஸ். ஓகேவா? 1.2லேருந்து என்னது, இது எல்லாமே என்னது, புது எம்சிக்யூஸ். அப்போ ஒரு எக்ஸாமுக்கு போய் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, நோட்ஸ் தேவை, எம்சிக்யூஸ் தேவை, டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு தளம் தேவை, வீடியோ கிளாஸஸ் தேவை. வீடியோ கிளாஸஸ்னு ஒரு சில கொரிஸ் சொல்லியிருக்கீங்க, அதையுமே ஆட் ஆன் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். வீடியோ கிளாஸஸ் தேவை. இவ்வளோ தான். இது எல்லாமே ஒருங்க உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு த்ரூஅவுட் இந்தியாவிலையும் சரி தமிழ்நாடுலையும் சரி யாரும் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. இதை நல்லா பயன்படுத்திங்க நம்ம மாணவர்கள். இது நியூ போர்ட்டல். இதுக்கு எல்லாத்துக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு புதுசாக தான் போடுவேன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் கொடுப்பேன். மெட்டீரியல் வாங்கின எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கொடுப்பேன். நான் இது வந்து மெட்டீரியல் வாங்கின எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கொடுப்பேன். மெட்டீரியல் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸும் தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மெயில் ஐடி போட்டு விடுங்க, ஆட் ஆன் பண்ணி நான் அனுப்பிச்சிடுறேன்.
அதாவது உங்களோட சக்ஸஸ் தான் என்னோட சக்ஸஸ். உங்களுக்காக நாங்க இவ்வளோ உழைக்கிறோம். அத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அதேமாரி பிரிண்டட் மெட்டீரியல பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா பிரிண்டட் மெட்டீரியல் ஒரு இட்ஸ் எ பிக்கஸ்ட் ஒர்க் அது. அதாவது சின்ன சின்ன கரெக்ஷனோட ஏன் நான் அவ்வளோ மெனக்கெட்டுருக்கேன் அப்படின்னா, பிரிண்டட் மெட்டீரியலுக்கு ஒரு தப்பானாலுமேவும் உங்க லைஃப்ல அதே கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அது பெரிய இதாயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க அவ்வளோ மெனக்கெட்டுருக்கோம். அத நல்லா புரிஞ்சுக்கிறணும். அதாவது 10,828 பேஜஸ். ஆ நாங்க அத பிரிண்ட் பண்ணி புக்கு மாரி பைண்ட் பண்றோம் அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய ஒர்க்குங்கிறத லெட்ஸ் இமேஜின். அதையும் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் அந்த அந்த அப்படியே சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா, எல்லாமே சிறப்பா நடக்க ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் அதாவது ம முடிச்சுட்டோம். நெருங்கி முடிச்சுட்டோம். இன்னும் எங்களுக்கு ஒரு 1200 பேஜஸ் மட்டும் தான் இருக்கு கரெக்ஷன்ஸுக்கு. அதுவுமே இந்த வீக் எல்லாமே முடிச்சுருவோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். கம்ப்ளீட்டாக முடிஞ்சு இந்த வீக்கோட எல்லாமே முடிச்சிடுறோம் நாங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து பெண்டிங் பிரிண்டட் மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும். டெஸ்ட் சீரிஸ்க்கான கிளாஸஸ் வர ஆரம்பிக்கும். அப்புறம் வீடியோ கிளாஸஸ் வரும். டெஸ்ட் சீரியஸை அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஷாப்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ இவ்வளோ சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் 369 டெஸ்லா தான். அப்போ நீங்கள் டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் ஆகணும் அப்படின்னா, தமிழ்நாட்டிலே தி பெஸ்ட் இன்ஸ்டியூட் எது அப்படின்னா 369 டெஸ்லா தான். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணுங்க அப்படின்னா மெனக்கெடுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரெஃபர் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுடைய கொலீக்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ 369 டெஸ்லா பற்றி எடுத்து சொல்லுங்கள். எந்த அளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக எவ்வளோ மெனக்கிடுறாங்க, ஸோ எந்த அளவுக்கு ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். ஸோ இந்த மெனக்கடல் மட்டும்தான் பெரிய அளவுக்கான சக்ஸஸை வந்து நம்ம இன்ஸ்டியூட்டுக்கும் உங்களுக்கும் கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கான மெனக்கடல் ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸோட நம்ம ஒவ்வொன்றா செஞ்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நம்ம பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம மாணவர்கள் எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இந்த வட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 1000+ அட்மிஷன்ஸ் ஆகுது நம்ம டிஆர்பி கம்ப்யூட்டர் செக்டருக்கு போனோம்னா அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கே சொன்னேன். நம்ம +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சில ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ண போகிறோம். உங்களோட குழந்தைகள் +2 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லுங்கள். இன்ச்சு பை இன்ச்சாக ஒவ்வொருத்தரையும் அடுத்து செதுக்கி நம்ம கொண்டு வரோம் நம்ம இன்ஸ்டியூட்டில். அதுக்கு எல்லாம் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு நிச்சயமாக தேவை. வேறு எந்த டவுட்டாலும் தாராளமாக கேளுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.